அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையல் இன்னைக்கு என்னோட செகண்ட் சன் பர்த்டேக்கு நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறேங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பலூன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஃபாயில் பலூன் வந்து அனிமல்ஸ் ஹெட் உள்ள மாதிரி 4 பலூன், ஜீப்ரா, லயன், ஜிராஃப், கவ் 4 அனிமல்ஸ் ஹெட்டு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர்ஸ் பலூன், அதாவது அனிமல் பில்லர் ரெடி பண்ண போகிறோம். நம்ம பில்லருக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது 30 பலூன், 15 பிளாக்கு 15 ஒயிட்டு. இப்போ ஜீப்ரா எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 15 பிளாக்கு 15 ஒயிட்டு. அதில் வந்து நம்ம பில்லர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து ஜீப்ராவோட ஹெட்டை வைக்க போகிறோம். ஜிராஃபுக்கு வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சில் வந்து பில்லர் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஜிராஃபோட ஹெட் வைக்க போகிறோம். லயனுக்கு வந்து எல்லோ அண்டு ப்ரௌன் கலரில் பில்லர் ரெடி பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் கோனுக்கு வந்து லைட் கலர் பலூன் வாங்கி வச்சுருக்கேன். 4, 3, 2, 1ங்கிற விதத்தில் ஒரு ரெட் பலூன் வந்து ஒரு 5 வாங்கியிருக்கேன். அதை மாதிரி 4, 3, 2ன்னு கவுண்டில் வாங்கி வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீமர்ஸ் வந்து 4 கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளூ ஒயிட்டுங்கிற விதத்தில் வந்து தொங்க விட போகிறேன். ஒன்று வந்து 3க்கு 6 அடி, 3 அடி அகலம், 6 அடி நீளம், அதே மாதிரி 4 பீஸ். இதை நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். இது எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் தெர்மாக்கோலில் நம்பர் 2 வாங்கியிருக்கேன். அது வந்து லோக்கல் கடையில் தான் வாங்கினது. இந்த பாருங்கள், இதான் நம்பர் 2. அதுக்கப்புறம் கேக்கில் சொருகிறதுக்காக நம்பர் 2 வாங்கியிருக்கேன். இதோட கேண்டில் நம்பர் 2, ஏன்னா எல்லாமே செகண்ட் பர்த்டேங்கிறதுனால எல்லாமே நம்பர் 2ல் வாங்கியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எல்லோ கலரில் நம்ம வந்து எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் சேர்ந்து ஜிராஃப்க்கும், எல்லோவும் ப்ரௌனும் சேர்ந்து லயனுக்கும், அதேமாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஜீப்ராக்கும் ரெடி பண்ணுவோம். இந்த பலூன் ஊதுற மிஷின் வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது தான். நல்லா வேலை செய்து 3 வருஷம் ஆகுது வாங்கி. இப்போ இதில் வந்து ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். பலூன்ஸ் எல்லாம் லோக்கல் கடையில் வாங்கினேன். இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். இப்போ ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக போன வருஷம் கேலண்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பேப்பர் எடுத்து அதை வந்து நீட்டு வாடத்தில் 2ஆக மடிச்சுப்போம். இந்த மாதிரி இதை மாதிரி 2ஆக மடித்ததுக்கப்புறமா பென்சிலை வச்சு இதை மாதிரி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இன்னொரு ஷீட்டையும் மடித்து அதை மேலே வச்சு 2 கோன் செய்ய போகிறனால ஒரே டைமில் 2 கோனையும் கட் பண்ண போகிறேன். வரைஞ்சதை கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து சிசர்ஸ் வச்சு தான் கட் பண்ணுறேன். நம்மளுக்கு வேணுன்னா ஸ்கேலும் பிளேடும் வச்சு கட் பண்ணால் நல்லா கட் ஆகும். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஐஸ்கிரீம் கோனும் இப்படி தான் இருக்கும். இது மேலே நம்ம வந்து கலர் பூச போகிறோம். இது எல்லா ஐட்டமே நம்ம வீட்டில் உள்ள ஐட்டம் தான். இப்போ இதில் நம்ம கலர் அடிச்சிடலாம். வீட்டில் உள்ள கேசரி கலர் எடுத்து ஒரு பஞ்சில் தொட்டு இதை மாதிரி அடிக்கிறோம். எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேலை சீக்கிரமாக ஆகுது. இப்போ என்னோடய பெரிய பையன் வந்து பலூன் ஊத ஆரம்பிச்சிட்டான். அவன் இதை மாதிரி ஊதி ஊதி கொடுக்க நாங்கள் அப்படியே முடிச்சு போட்டுருவோம். இந்த மிஷின் இருக்கனால எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஊதும் போது ஈஸியாக இருக்கும் ஊத. ஒரே ஃபன்னாக இருக்கு. பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது பில்லர் ரெடி பண்ணிடுவோம். பில்லர் ரெடி பண்ணுறதுக்கு 2 பலூனாக இதை மாதிரி கட்டிக்கலாம். அதாவது 2 பலூனோட அந்த வாயையும் பிடிச்சி இதை மாதிரி ஒரு முடிச்சு போட்டுப்போம். இதை மாதிரி முதல்ல 2 ரெடி பண்ணிப்போம். பில்லை வந்து ஆடாமல் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக வாட்டர் பலூன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பலூனில் தண்ணி பிடிச்சி கட்டி வச்சுருக்கோம்.
இதில் வந்து ஒரு நூலை போட்டு நம்ம கட்டிக்கலாம். நூல் கட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பலூனை இதை மாதிரி சுற்றிக்கலாம். அதாவது கிராஸாக இப்படி வச்சுட்டு கீழே உள்ள ஒரு பலூனை இன்னொரு பலூனோட சுற்றினோம்னா நம்மளுக்கு 4 பலூன் செட்டாக கிடச்சிரும். இப்போ இந்த பலூனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணி ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த பலூன் மேலே வச்சு பூ கோக்கிற மாதிரி கோக்க போகிறோம். ஒரு பலூனில் இதை மாதிரி சுற்றி இன்னொரு பலூனையும் சுற்றி இப்படி வெளில எடுத்துடலாம். நல்லா டைட்டாக கட்டினோம்னா நல்லாயிருக்கும். இப்போ 2 ஆள் இருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 4 பலூன் ரெடி பண்ணிவிட்டு அது மேலே வச்சு திரும்பவும் கட்டுறோம். இதே மாதிரி ஒரு பில்லர் நம்ம டேபிளுக்கு ஏற்ற மாதிரி பில்லர் ரெடி பண்ணுறதுக்கு, என்னோடய டேபிளுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு வந்து 24 பலூன் ஆச்சு. அதனால் நான் 30 பலூன் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் பலூன் ஓட்டையாக இருக்கும், வெடிச்சிரும், அதே மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 30 பலூன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ ஓரளவு பில்லர் வந்து பாதி அளவு நம்மளுக்கு வந்துட்டு. இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட்டி முடித்தோடனே நம்ம இது மேலே ஃபாயில் பலூனை ஊதி வச்சிடலாம். ஃபாயில் பலூனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கொடுத்துருக்காங்க டியூப், அது வந்து பற்ற மாட்டேங்குது. அதனால் நான் ஒரு பெரிய ஸ்டாவ் எடுத்து அதை வந்து ஃபாயில் பலூனுக்குள்ளே நல்லா நுழைச்சிட்டு ஊதினோடனே நல்லா டைட்டாக கிடச்சிட்டு நல்லா இதே மாதிரி டைட்டாக ஊடினதுக்கப்புறமா அதிலே அப்படியே முடிச்சு போட்டுடலாம். இப்போ வந்து ஜீப்ரா வந்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக கேக் ரெடி பண்ண போகிறோம். செகண்ட் பர்த்டேங்கிறதுனால நம்பர் 2 கேக் ரெடி பண்ணுறேன். ஸ்பாஞ்ச் கேக் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இது மேலே நம்ம விப்பிங் க்ரீம் பூசிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் கேக் பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வீடியோட லிங்க் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அடுத்ததாக இன்னொரு பில்லர் ரெடி ஆகிட்டு இதை மாதிரி எல்லா பில்லரையும் ரெடி பண்ணி அனிமல் ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்ட்ரீமர்ஸை வந்து செவுத்தில் நம்ம ஒட்டிடலாம். பாருங்கள், இந்த அவ்வளவு அகலம் இருக்குது, 3 அடி அகலமாக இருக்குது. இது பின்னாடி வந்து ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை உரிச்சிட்டு நம்ம செவுத்தில் ஒட்டிப்போம். 6 அடி இருக்கனால நம்மளுக்கு எந்த அளவு ஹைட் வேணுமோ பார்த்துட்டு ஒட்டிக்கலாம். ரொம்ப கலகலன்னு அளவலாக இருந்தனால, கேப் அதிகமாக இருந்தனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று ஒட்டிட்டேன். அது மேலே வந்து நம்பர் 2 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஐஸ்கிரீம் கோனை வந்து ஒட்டுறோம். அது காஞ்சிட்டு நம்மளுக்கு இப்போ ஃபேனில் வச்சு காஞ்சிட்டு இதை மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இது மேலே வந்து கலர் பலூன்ஸ் 4, 3, 2, 1ங்கிற விதத்தில் ஒட்டிப்போம். பர்பிள் கலரில் 4 பலூன் ஒட்டியிருக்கேன். அப்புறம் வந்து லைட் க்ரீன், ப்ளூ, மேலே செரி பழத்துக்காக ஒரு ரெட் கலர் பலூன் ஒட்டியிருக்கேன். பர்த்டே பார்ட்டிக்கு நான் வந்து பிளான் பண்ணது தான். 2 சைடு வந்து ஐஸ்கிரீம் கோனும் அனிமல்ஸ் பில்லரும், அப்புறம் வந்து ஸ்ட்ரீமர்ஸு நம்பர் 2. மேலே வந்து ஸ்ட்ரீமர்ஸ் அசிங்கமாக இருக்குன்னு பலூன் ஒட்டியிருக்கேன் மேலே ஒரு ரோ. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து டேபிள் ஒன்று போட்டுருவோம், அதில் கேக் செட் பண்ணிடலாம். ஓரளவு பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா இருக்கும். பசங்களுக்கு வந்து இது மாதிரி டெக்கரேட் பண்ணோம்னா அவங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் இனோவேட்டிவ் ஐடியாவோட. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. நன்றி.